பிலோ த பெல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளும். தாவேக்காவை தற்கூரின்னு பேசிக்கிட்டு இருக்கு ஒரு கட்சி. டிவிக்கு அணில் ஆமன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். இந்த இடத்துல இல்லாத அநாகரிகமாங்க ஒரு மரியாதை கட்டத்தனமாங்க தாவேக்கா மேடையில் வந்துருச்சு. எங்களை நீங்க பேசும்போது அந்த ஒரு தார்மீக கோவம், ஒரு தர்ம அவசை கூட என்ன எங்களுக்கு புரியவே இல்லை. எங்களுக்கு நாங்க சின்ன பசங்கன்னா எங்களுக்கு வந்து சூடு சோறு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? விக்யூரா வெல்னஸ் கிளினிக் கூல் ஸ்கல்பிங் ப்ரொசீஜர். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல ஒரு தவறு இருக்கு. நீங்க கள்ளச்சாராயத்துல இது மாதிரி பிரச்சனை 60 பேர் இறந்தும் போது அங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல நடவடிக்கை எடுத்தீங்க இல்லையா? இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? நான் வந்து அதை குற்றம்னு சொல்லல, தவறுன்னு சொல்றேன், சதின்னு சொல்லல, ஆக்சிடென்ட்னு சொல்றேன். ஆனா அதுக்கு ஒருத்தர் பொறுப்பு எடுக்கணும் இல்லைங்களா? இந்த சம்பவம் நடந்ததுக்கு தாங்களும் பொறுப்பு அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயுமே தாவேக்கை ஏத்துக்கொள்ளவே இல்லையே. விஜய் அவர்கள் வாயிலிருந்து கூட அது வரவே இல்லையே. இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம், எப்படி இந்த இடத்துல அனுதாபத்தை திருடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பலுக்கு நீங்க என்ன பதில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அந்த இடத்துல விஜய் சார் வருவார்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அப்படின்னா எஸ், அந்த ட்வீட் போடப்பட்டிருந்தது. அது அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு. ஆன் த அதர் ஹேண்ட் நீங்க வந்து அந்த இடத்துல விஜய் சார் வரத்துக்கு காவல்துறை கொடுத்த பெர்மிஷன் டைம் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பெர்மிஷன் டைம்ல தான் அவர் வந்திருக்காரு. இதையும் பல இடங்கள்ல பல பேர் ஆதாரப்பூர்வமா விளக்கியாச்சு. தன்னை பார்க்க வந்திருக்காங்க, தன்னால ஆயிடுச்சு அப்படின்ற அந்த குறைந்தபட்ச ஒரு பொறுப்பு உணர்வு இருக்குல்ல, அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆதங்கமாகவும் கேள்வியாகவும் முன்வைக்கப்படுது. அந்த மொத்த குடும்பத்தையும் தன்னோட குடும்பமா இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே என்னுடைய பொறுப்பு அப்படின்றது எடுத்துக்கிறது, அதுதான் வந்து அந்த குடும்பங்களுக்கான தீர்வு. விஜய் அவர்களுக்கு முன்னாடி ஆதவர்ஜன் அவர்கள் பேசுறாரு. பேசும்போது எங்களுடைய தலைவர் மேல நீங்க கை வச்சிட முடியுமா, அரெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல எத்தனை இளைஞர்கள் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. இது என்ன மாதிரியான அரசியல்? இளைஞர்களை தூண்டுறீங்களா? ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு ஆகச்சிறந்த ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு அவதூறை மட்டுமே பரப்பிட்டு இருந்தாங்க. விஜய் அடிக்க வேண்டாமா, வெட்ட வேண்டாமா, குத்த வேண்டாமா கேட்டாங்களா? ஒரு பக்கம் எந்த ஒரு தனிநபரையும் தாக்குதல் பண்ணாதீங்கன்னு முதல்வர் சொல்றாரு. சட்டமன்றத்தில் இந்த கட்சிக்கு எதிராக ஒரு அறிக்கை வாசிக்கிறார். அவர் அன்னைக்கு சட்டமன்றத்தில் யாரும் தனிநபருக்கு தாக்குதல் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க, தலையங்கத்துல செய்தார்கள்னு. நீ வாய் பேசுறல்ல, அந்த 16வது நாளுக்கு அப்புறம் வந்திருக்க வெர்டிக்ட்ல வாய் பேசுற ஒரு விஷயம் நடக்கும்போது அது வந்து இரண்டு குடும்பத்துக்கும் நடுவுல முடிஞ்சிரும். ஆனா இது ஒரு சமூகத்துல ஒரு அரசியல் கட்சியா நிக்கிறீங்க. ஏன் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு 41 உயிர் போனா கேட்க உரிமை கிடையாதா? அதை யார் கூட்டணி கணக்கோட பின்னி பாக்குறது? அப்ப இவங்களுக்கு இதை எப்படி அரசியல் பண்ணணும்ன்ற ஒரு தேவை இருக்குன்னு போது அந்த தேவை கேள்வி கேட்கறது. தாவேக்காவை பார்த்து திமுக அஞ்ச வேண்டிய ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்குதா இல்லன்றீங்களா? முதல்வர் திமுக 75 ஏதோ என்ன விழா, அறிவு திருவிழா. ஓகே, அந்த அறிவு திருவிழாக்கு போய் என்ன பேசுனீங்க? யார பத்தி பேசுனீங்க? முதல் தேர்தலையே முதல்வர் ஆயிடுமா? அதிமுக முதல் தேர்தலா? அந்த எஸ்ஐஆர் ஸ்டேட்மெண்ட்லயுமே கிட்டத்தட்ட பல இடங்கள்ல திமுக குறிப்பிட்டிருக்கீங்க. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மத்திய அரசு பண்றது, எதுக்காக அவ்வளவு இடத்துல திமுக குறிப்பிட்டிருக்கீங்க? எஸ்ஐஆர் ஒன்னும் வந்து நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நடக்கல. எஸ்ஐஆர் 1951ல இருந்து நடந்துகிட்டே இருக்கு. இது முன்னாடி எப்ப நடந்தது தெரியுமா? தமிழ்நாட்டுல 2003 to 2005 நடந்துச்சு. 2006ல திமுக மைனாரிட்டி திமுகவா ஆட்சிக்கு வராங்க. 2009 என்ன ஆச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடி தேர்தலில் 40க்கு 40 ஜெயிச்ச திமுக காங்கிரஸ் கூட்டணி வெறும் 27 சீட்ல ஜெயிக்கிறாங்க. 12 சீட்ல ஜெயலலிதா மேட்டு தூக்குறாங்க. 53 லட்சம் தகுதி இல்லாத வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க, போலி வாக்காளர்கள். அண்டர்லைன் பண்றேன். அப்போ அன்னைக்கு அந்த 53 லட்சம் வாக்காளர்கள் யார் கொண்டு வந்து வச்சது? விஜய் அவர்கள் பேசி முடிக்கும் போது கூட தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றாங்க. அப்ப அதிமுக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கட்சியை ரொம்ப லேசா நினைக்கிறீங்களா? இதுக்கு நான் இலாபரேட்டா பதில் சொன்ன வச்சுக்கோங்களேன். அஇஅதிமுக காயப்பட ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஜெயலலிதா அம்மையாரோ இல்ல அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களோ இருந்த போது இருந்த அதிமுக இன்னைக்கு இல்ல. அதிமுகவே 4ஆ உடைஞ்சிருக்கு. 4ஆ சில்லியா உடஞ்சிருக்குன்னு சொல்லணும். அது அவங்களே சொல்றாங்க மேடைகள்ல. நம்ம அஇஅதிமுக சில மூத்தவர்களை சந்திக்கும் போது ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணின்னு சொல்லும்போது நான் ஓபிஎஸ் அணி அதிமுகப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது அவங்களே மென்ஷன் இனிஷியல் மாதிரி ஆகி போச்சு. ஸோ அந்த நிலைமையில நம்ம யார்கிட்ட சண்டை போடுறது? கட்சியில இருந்து எத்தனை பேர் வெளியில போனாலும் கடைசியாக இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு சின்னம் தான் தேர்தலை வாக்கு செலுத்தும் போது வந்து உயர்ந்து நிற்கும் இல்லையா? சொன்னாதான் காயப்படுவாங்கன்னு சொன்னா நீங்க அதையே கேட்டீங்க. இரட்டை இலை இப்போ அதிமுக கிட்ட இல்லை. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தாவேக்கா ஆதரவாளர் அனஞ்சித் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதன்முறையாக பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் தோன்றி பேசியிருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் பேசினார். கிட்டத்தட்ட ஒரு 14 நிமிஷம் பேசியிருப்பாரு. முழுக்க முழுக்க கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி அவருடைய பேச்சுக்கள் அனைத்தும் இருப்பதை பார்க்க முடியுது. குறிப்பா வந்து அந்த கரூர் சம்பவத்துக்கு தாங்கள் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத விளக்குற மாதிரியே அந்த பேச்சுக்கள் இருக்குதே, அப்படிதான் அதை எடுத்துக்கலாமா? இல்லை, ஆக்சுவலி இது வந்து கரூர் நீங்களே சொன்ன மாதிரி அந்த துயரத்துக்கு அப்புறமா இப்போ தான் பொதுவெளியில் வந்து கட்சி நிர்வாகிகளையும் மக்களையும் சந்திச்சு பேசுகிறார்.
ஸோ அப்போது அந்த ஒரு மாத காலத்தில் என்ன நிகழ்ந்துச்சு நம்ம எல்லாருமே பார்க்குறோம், பல்வேறு கட்ட ஆளுமைகள் பேசுகிறத கேட்குறோம். பட் வந்து தலைவராக வந்து அதை மக்கள்கிட்ட அட்ரஸ் பண்ண வேண்டியது அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவர் பார்க்குறாரு. ஸோ அதையும் கூட தன்னுடைய பார்வையிலிருந்து எதையும் ஒரு ஊடகவியலாளர்களுக்கு இல்லாத ஒரு நடுநிலை வந்து அந்த தலைவர்கிட்ட நான் பார்க்குறேன். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் பார்த்த ரைட்டு தப்புன்றது எடுக்காமல் அவர் நடந்த நிகழ்ச்சியை குரோனாலஜி படி அதுவும் சுப்ரீம் கோர்ட்டோட பார்வையிலிருந்தே சொல்றாரு. நான் சொல்லலை இதெல்லாம். அவருக்கு குற்றம் சாட்டுறதுக்கு எல்லா தார்மீக உரிமையும் இருந்தும் சுப்ரீம் கோர்ட் சொல்றது தான் எடுத்து இங்கே கோட் பண்றேன். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் வைக்கிறாங்க. இந்த இதுக்கு நீங்க எப்போ பதில் சொல்லியிருக்கீங்க? ஏன்னா நீங்களே பார்க்கலாம், அந்த முதல் 16 நாள் வந்து தையத்தக்கன்னு குதிச்ச ஊடகங்களோ இல்லை வந்து நடுநிலைகளோ அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா ஊடகத்தில் அதை பற்றி பேசவே இல்லை. அதை பற்றி பேச வாய் எடுத்தோம்னா பாதி டிபேட்டில் எழுந்து போகிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, பதிலாவது சொல்லுங்க, கேட்டீங்க இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி சார். முன்னாடி. ஆனா அதுல வந்து குறைந்தபட்ச ஒரு விளக்கம் இல்லவே இல்லையே. ஏன் விஜய் அவர்கள் தாமதமாக புறப்பட்டாரு? ஏற்கனவே ட்வீட் போட்டாங்களே இந்த டைம்ல விஜய் வந்துருவாங்க அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் ஒரு குறைஞ்சபட்ச விளக்கமே கொடுக்கலையே. குறைந்தபட்சமாக இந்த சம்பவம் நடந்ததுக்கு தாங்களும் பொறுப்பு அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயுமே தாவேக்கை ஏத்துக்கொள்ளவே இல்லையே. விஜய் அவர்கள் வாயிலிருந்து கூட அது வரவே இல்லையே. இப்பவும் நம்ம அரசின் மீதும் காவல்துறை மீதும் தானே விமர்சனம் வைக்கிறோம். அப்படிதானே இருக்குது. ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு விஜய் பொறுப்புன்னு சொல்றதுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து பல்வேறு இடங்கள்ல பதில் வந்துருச்சு. இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஃபர்தரா வந்து இதுல அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் தவறுகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதை வெளிக்கொண்டு வந்து காட்டுறதுக்கான ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இங்க என்ன ஒரு தவறு நடந்துச்சு தமிழ்நாட்டில், அதை என்ன சுப்ரீம் கோர்ட் வந்து சுட்டி காட்டினாங்கன்னா, நீங்க ஒரு விசாரணை ஆணையம் போடுறீங்க, ஒரு விசாரணை குழு போடுறீங்க, அது ஒரு நபர் ஆணையமும் நான் எஸ்ஐடியும் சொல்றேன். இதை ரெண்டுத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு வார்த்தையை நீங்க பேசுறீங்க. ஆட்சியில் இருக்கவங்களும் உயர்மட்ட அதிகாரத்தில் இருக்கவங்களும் பேசுறீங்க. ஒரு கேஸை 2 இடத்துல ஹியர் பண்றீங்க. ஒரு சிங்கிள் பிரிட்ஜ் சென்னையில் ஹியரிங் போறாங்க, ஒரு டிவிஷனல் பெஞ்ச் மதுரையில் ஹியரிங் போறாங்க. ரெண்டுத்துலையும் வேற வேற வெர்டிக்ட் வருது. எதை ஃபாலோ பண்ணுவீங்க? அப்போ இந்த மாதிரி குழப்பங்களால தான் நான் இந்த கேஸை எடுக்கிறேன், இதுக்கு நான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன், தட் வில் பி த ஃபைனல் வெர்டிக்ட்னு சுப்ரீம் கோர்ட் உள்ள வர்றாங்களே. இன்னைக்கு திரும்ப இந்த விசாரணை நடக்கும்போது அதை வந்து திரிக்கும் விதமாகவோ இல்லை அதை ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற விதமாகவும் ஒரு பொறுப்பற்ற கருத்தை தெரிவிச்சிடக்கூடாதுன்றது தான் அவரோட பாயிண்ட். அதனால தான் அவர் அதை தொடாம சுப்ரீம் கோர்ட் என்னென்ன அப்சர்வேஷன்ஸ் கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையும் அவர் அப்சர்வ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை மேற்கோள் காட்டி சொல்றாரு. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அந்த இடத்துல விஜய் சார் வருவார்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அப்படின்னா, எஸ், அந்த ட்வீட் போடப்பட்டிருந்தது. அது அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு, இந்த கட்சி நிர்வாகிகள் இந்தந்த இடத்துல அசம்பிள் ஆகணும், மக்களை வந்து வழிநெறிப்படுத்தணும், அவங்க வரத்துக்கு தேவையான நீங்க வந்து தண்ணி கொடுக்கறதோ மெடிக்கல் சப்ளைஸை பார்த்துக்கிறதோ முன்னேற்பாடுகளை பார்க்கறதுக்கு கட்சி நிர்வாகிகளுக்கு போடப்பட்ட ட்வீட்னா அந்த கட்சி அஃபிஷியலாவே சொல்லிட்டாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் நீங்க வந்து அந்த இடத்துல விஜய் சார் வரத்துக்கு காவல்துறை கொடுத்த பெர்மிஷன் டைம் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பெர்மிஷன் டைம்ல தான் அவர் வந்திருக்காரு. இதையும் பல இடங்கள்ல பல பேர் ஆதாரப்பூர்வமாக விளக்கியாச்சு. மீடியா லிட்டரலி ஒரே ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க, ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஏன்னா அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. நாங்க வந்து பாருங்க, விஜய் சார் ஒத்துட்டாரு, விஜய் சார் விஜய் பாக்குறதுக்கு தான் நாங்க எல்லாரும் வந்திருக்காங்க. விஜய் அவர்களை பார்க்கதான் நேத்து பிறந்த குழந்தையில இருந்து முதியவர்கள் வரைக்கும் அங்க வந்தது எல்லாருமே விஜய் அவர்களை பாக்குறதுக்கு தான். அப்போ அந்த தன்னை பார்க்க வந்திருக்காங்க, தன்னால ஆயிடுச்சு அப்படின்ற அந்த குறைந்தபட்ச ஒரு பொறுப்பு உணர்வு இருக்குல்ல, அதை ஏத்துக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆதங்கமாவும் கேள்வியாவும் முன்வைக்கப்படுது. இல்ல இவ்வளவு நாள் கழிச்சு இந்த மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த மொத்த குடும்பத்தையும் தன்னோட குடும்பமா இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே என்னுடைய பொறுப்பு அப்படின்றது எடுத்துக்கிறது, அதுதான் வந்து அந்த குடும்பங்களுக்கான தீர்வு. நான் தாவேக்கா ஆரம்பத்துல இருந்து ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கேன். பதில் முக்கியமா தீர்வு முக்கியமான்ற ஒரு கேள்விக்குள்ள அவங்க போறாங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இங்க பதில் வந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து எந்த பிரச்சனை எடுத்தாலும் அந்த ஆணவ இருந்து அஜித் குமார் போன்ற லாக்அப் டெத்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய சோஷியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம் எது எடுத்தாலும் பதில் ஒன்று இருக்கும். அந்த பதில் வந்து சோஷியல் மீடியாக்கோ இல்லை மீடியாக்கோ சொல்லக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம் சில கட்சிகள் செய்வாங்க. தாவேக்கா தீர்வு நோக்கி போறாங்க. அது நீங்க வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஆணவ இது வரைக்கும் இந்தியாவில் எந்த கட்சியுமே சுப்ரீம் கோர்ட் அணுகி எங்களுக்கு ஒரு சட்டம் வேணும், மத்திய அரசையும் மாநில அரசையும் அதுக்காக நிர்பந்திங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு கட்சி போயிருக்குமா? இத்தனை வருஷமா ஆட்சியில் இருந்த சமூக நீதி பேசின யாருக்காவது அந்த அறிவாது இருந்திருக்குமா? இன்னைக்கு ஒரு கட்சி சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு எங்களுக்கு இதுக்கு ஒரு சட்டம் வேணும், அதை ஏற்றி கொடுங்க, எழுதுறதுக்கு இவங்க மனம் இல்லை, நாங்க அதிகாரத்துல இல்லை, எழுதுறதுக்கு நீங்க நிர்பந்திங்கன்னு சொல்லி கேட்கறாங்கல்ல. நான் இதை தான் தீர்வை பார்க்குறேன். ஆனா நம்ம என்ன சொல்லுவாங்க, எல்லாம் தான் இருந்தாலும் நீங்க போகல அவங்க கேள்வி கேட்பாங்க. இல்ல தொடர்ச்சியாகவே தாவேக்கு மேல அந்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இல்ல, நாங்க ஒரு போராட்டமாவது நீங்க களத்துல இறங்கி பண்ணிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது இல்லையா? இல்ல போராட்டத்துக்கு களத்துல இறங்காம இல்ல, நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா தெரியும். போன வாரம் வந்து நாகப்பட்டினத்துல வந்து மீனவர் பிரச்சனையில இருந்து அஜித் குமாரோட லாக்அப் டெத்துக்கு விஜய் சார் இறங்கி போராட்டம் பண்ணது இருந்து பரந்தூர் போராட்ட குழு நேர்ல சந்திச்சு பார்த்ததுல இருந்து பரந்தூருக்கு நேர்ல போகிறதுக்கு எவ்வளவு இடையூறுகள் ஏற்படுத்தி போனார்ன்ற எல்லாத்துக்கும் ரெக்கார்ட்ஸ் உண்டு. நம்ம ஆளுங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, எப்படி திமுகவின் ஊழல்களை மறந்துட்டு திமுக சப்போர்ட் பண்றாங்களோ அதே மாதிரி தாவேக்கா
செய்யக்கூடிய வேலைகளையும் மறந்துட்டு தாவேக்காவை கேள்வி கேட்கறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல கேட்ட முடியாதா? ஏதாவது ஒரு இடத்துல அவங்க ரெஸ்பான்சிபிளா நீங்க தான் காரணம்னு சொல்லி ஒத்துக்க வச்சிட முடியாதா? அதை வச்சே இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண முடியாதான்ற ஒரு அங்கலாய்ப்பை நான் பாக்குறேன். அதுக்கெல்லாம் தாவேக்கா பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்க கேட்கிற கேள்விக்கு தாவேக்காவோட ரெஸ்பான்சிபிளா ஒத்துக்கிட்டா இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அப்படின்னு தப்பே நினைக்கிறீங்களா? இல்லாதவங்க ஏங்க ஒத்துக்கணும்? தப்பு பண்ண காவல்துறை, நான் அடிப்படையில கேட்கிறேன், தாவேக்கா மேல ஒரு குற்றம் வைக்கிறீங்க. போலீஸ்லயும் வந்து அந்த எஃப்ஐஆர்ல A1 A2 A3 தாவேக்கா நிர்வாகிகளை போட்டிருந்தாங்க. இன்னைக்கு சிபிஐல அந்த குற்றப்பத்திரிக்கை அந்த எஃப்ஐஆர் வரும்போது அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவங்க குற்றவாளிகள் அர்த்தம் கிடையாது. இங்க இடத்துல இருந்து போலீஸ் இந்த விசாரணையை தொடங்கியிருக்காங்க, அதே புள்ளியில இருந்து நாங்களும் விசாரணையை தொடங்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு ஐடென்டிபிகேஷன் தான் அது. ஆனா அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்தவங்க மேல தவறு இருக்கா இல்லையா? நீங்க ஒரே ஒரு தவறு இருக்கான்னு சொல்லுங்க. ஏன்னா தெளிவா சொல்றாங்க மேடையில, நாங்க 10,000 நிர்வாகிகள் வருவாங்கன்னு எழுதி கொடுத்துருந்தோம். கட்சியோட மெம்பர்ஸா இருக்கக்கூடியவங்க 10,000 பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தோம். பொதுமக்கள் எத்தனை பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம கிட்டே கவர்மெண்ட் இருக்கு, நம்ம கிட்டே இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதை விசாரிக்க வேண்டியதோ அதை கணிச்சு அதுக்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட வேலை? காவல்துறையோட வேலை. அப்ப அன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்டு, காவல்துறை லா அண்ட் ஆர்டர் ஃபெயில்டு, பாதுகாப்பு ஃபெயில்டு. இப்போ அந்த ஃபெயிலியரையும் எப்படி நீங்க முட்டு கொடுக்குறீங்க? முதல்ல ஒரு பிரஸ் மீட்ல 500 காவலர்கள் போட்டோன்றீங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட்ல வேற ஒரு நம்பர் சொல்றீங்க. சட்டசபையில் வரும்போது வேற ஒரு நம்பர் சொல்றீங்க. ஒரு கேள்விக்கு எப்படிங்க 3 பதில் இருக்க முடியும்? 3 வித்தியாசமான பதில் சொன்னா இதுல அட்லீஸ்ட் 2 பதில் பொய்ன்னு எடுத்துக்கலாமா? இந்த 3மே ஆத்தென்டிகேட்டான பதிலா? அப்ப எதுல இதுல பொய் சொல்றீங்க? ஏன் பொய் சொல்றீங்க? இப்ப இந்த கேள்வி வருது இல்லைங்களா? இதை தவிர நீங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல ஒரு தவறு இருக்கு. நீங்க கள்ளச்சாராயத்துல இது மாதிரி பிரச்சனை 60 பேர் இறந்தும் போது அங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல நடவடிக்கை எடுத்தீங்க இல்லையா? இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? யாரு தவறு செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமோ, நான் வந்து அதை குற்றம்னு சொல்லல, தவறுன்னு சொல்றேன், சதின்னு சொல்லல, ஆக்சிடென்ட்னு சொல்றேன். ஆனா அதுக்கு ஒருத்தர் பொறுப்பு எடுக்கணும் இல்லைங்களா? இது முழுக்க தாவேக்கா மேல குற்றம் சுமத்தப்படுது. சுமத்தப்படுது, அரசியல் மயமாக்கப்படுது. எனக்கு குற்றம் சொன்னா கூட நம்ம பதில் சொல்லாங்க. இவங்களோட பிரச்சனை என்னன்னா அந்த மக்களுடைய துயரம் இல்ல, அந்த மக்களுக்கான தீர்வு இல்ல, இந்த நாட்டுல இதுக்கான தீர்வு இல்ல. ஏன்னா அதுக்கு தீர்வு நோக்கி போறவனா இருந்தா உடனே ஒரு SOP போடுவோம். ஹைகோர்ட் சொல்லி SOP போடாம ஹைகோர்ட் 2வது ஹியரிங்ல காரி துப்புது. எப்பதான் SOP போறதா இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளவு நாள் வேணும் ஒரு SOP போறதுன்னு கேட்டாங்களே இல்லையா ஹைகோர்ட்? அப்ப இவங்களுக்கு தீர்வு வேண்டாம். இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம், எப்படி இந்த இடத்துல அனுதாபத்தை திருடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கும்பலுக்கு நீங்க என்ன பதில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? அவங்களை கன்வின்ஸ் பண்றதுல வேலை. மக்கள் தெளிவா இருக்காங்க, கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, தமிழகத்தோட எந்த மூலைக்கு போனாலும் மக்கள் தெளிவு இருக்கும்போது நீ ஏதோ ஒன்று பேசிட்டு போ, நீ அரசியல் தான் பண்ணுமா, பண்ணிட்டு போ அப்படின்னு மக்களை லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளும்போது அவங்களை தூக்கி வச்சு பதில் சொல்லி கொண்டாடி இருக்க தாவேக்காது இல்ல. இது மக்களுக்கும் அந்த கட்சிக்குமான ஒரு புரிதல் இருக்கு. அதோட நோக்கி நாங்க தேர்தல் நோக்கி பயணிக்கிறோம். உங்களுடைய சலசலப்புக்கு ஏன் பதில் சொல்லணுன்றது எங்க கேள்வி. இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்களுக்கு முன்னாடி ஆதவர்ஜன் அவர்கள் பேசுறாரு. பேசும்போது எங்களுடைய தலைவர் மேல நீங்க கை வச்சிட முடியுமா, அரெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க வீட்டுல எத்தனை இளைஞர்கள் வந்து நிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. இது என்ன மாதிரியான அரசியல்? இளைஞர்களை தூண்டுறீங்களா? இதை பார்த்துட்டு விஜய் அவர்களும் அமைதியாக இருக்கிறாரு. என்ன மாதிரியான அரசியல் அப்படின்னு இதை புரிஞ்சுக்கிறது? முதல்ல இந்த ஜென்சி ட்விட்டு சொன்னீங்கல்ல, அந்த ட்விட்டுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஏன் எடுக்கல? அதற்கு தான் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு அரசாங்கம் ஒருத்தருக்கு அதை சீமான் என்ன பண்ணலாமே? இந்த கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு ஒரு லெட்டர் பேட் கட்சி போதுமே, அதை தெரிவிக்கிறதுக்கு ஆட்சியில் உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? கேள்வி புரியுதுங்களா? ஆன் த அதர் ஹேண்ட் நான் உங்களை கேட்குறேன், பர்சனலாக கேட்குறேன். நீங்கள் வந்து உங்களுடைய சகோதரரையோ உங்கள் அப்பாவையோ ஒருத்தர் மரியாதை குறைவாக பேசினா நீங்கள் அவங்களுக்கு வந்து தார்மீகமாக ஒரு அறிக்கை எழுதுவீங்களா, இல்லை பதிலுக்கு பதில் சொல்வீங்களா? உங்களுக்கு அந்த உரிமை இருக்கா? நான் அடிப்படை உங்களை கேட்கறதுக்கு அந்த உரிமை இருக்கா? நான் ஏன் அந்த பதில் கேட்கிறேன்? நான் பதில சொல்றேன். இல்ல, நான் அதுக்கு பதில் சொல்றேன். ஊடகத்துல உட்காந்துக்கிட்டு ஆகச்சிறந்த ஊடகவியலாளர்கள்னு சொல்லிட்டு அவதூறை மட்டுமே பரப்பிட்டு இருந்தாங்க. அந்த 16 நாள் அந்த குற்றச்சாட்டு நான் முதல் பதிலே சொன்னேன். விஜய் இழுத்து வந்து அடிக்க வேண்டாமா, வெட்ட வேண்டாமா, குத்த வேண்டாமா கேட்டாங்களா? ஒரு பக்கம் எந்த ஒரு தனிநபரையும் தாக்குதல் பண்ணாதீங்கன்னு முதல்வர் சொல்றாரு. சட்டமன்றத்தில் இந்த கட்சிக்கு எதிராக ஒரு அறிக்கை வாசிக்கிறார். அவர் அன்னைக்கு சட்டமன்றத்தில் யாரும் தனிநபருக்கு தாக்குதல் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க, தலையங்கத்துல செய்தார்கள்னு வருது. இப்போ இதுல உங்களுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் தெரியலையா? இந்த மாதிரி தாவேக்காக்கு ஆதரவா இப்படி நடந்துருச்சே, ஏங்க இவ்வளவு சீக்கிரம் வந்தீங்க, ஏங்க லைவ் போட்டீங்கன்னு கேட்ட பசங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டீங்கல்ல. இந்த மாதிரி பதில் பேசினவங்கள, இந்த மாதிரி ஒற்றைப்படையில மரியாதை இல்லாம ஒரு கட்சி தலைவரை பேசினவங்கள நீங்க என்ன கண்டிச்சிங்க? அட்லீஸ்ட் அப்படி பேசாதீங்கன்னு சொன்னீங்களா? இல்ல நீங்க பேசாதீங்கன்னு சொன்னது உங்களுடைய பத்திரிக்கையாவது மதிச்சுதா? அப்ப உங்க பக்கம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க அந்த தலைவர் வந்து ஒருமையில பேசும்போது அந்த தலைவரோட விசுவாசியா ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு கோவம் வருமா வராதா? செயல்படுன்றேன் நான் சொல்றேன். நான் திமுக கேட்கிறேன், நீ தான் அவ்வளவு பெரிய கட்சி இல்ல, அவ்வளவு பெரிய ஆள், நல்லவர் இல்ல, தப்பு பேசினா தண்டிப்பல்ல, கேஸ் போடு. இல்ல சார், அப்போ இளைஞர்களை தூண்டுவது போல பேசுவது சரி அப்படின்றீங்களா? அவர் இளைஞர்கள் எல்லாம் தூண்டலங்க. அவரோட ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நீ தொட்டு பாடுறா, நீ அடிப்பேன்னு சொன்னல, வெட்டுவேன்னு சொன்னல, நீ தொட்டுப்பார். நான் சொல்வேன், இப்ப எங்க அண்ணனை நீங்க தப்பா சொன்னீங்கன்னா நான் சொல்வேன், அடிச்சிடும் குத்திரும் ஒருத்தன் கத்திட்டு இருந்தானா வா தோடி என் கண்ணு தொட்டுப்பார்.
நான் சொல்லுவேன், நீ தொட்டினா நான் ரியாக்ஷன் காட்டுவேன். நீ வாய் பேசுறல்ல, சார், அது அந்த இப்போ நீங்க 16வது ஏற்கனவே நாளுக்கு சொன்ன அப்புறம் மாதிரி வந்திருக்க வெர்டிக்ட்டுக்கு வாய் குடும்பத்துக்குள்ள பேசுறேன்னு ஒரு கேக்குறேன். விஷயம் நடக்கும்போது அது வந்து 2 குடும்பத்துக்கும் நடுவுல முடிஞ்சிடும். ஆனா இது ஒரு சமூகத்துல ஒரு நீங்க அரசியல் கட்சியா சமூகத்துல தானங்க நிக்கிறீங்கல்ல. பேசுனீங்க. நீங்க இந்த கேள்விய நீங்க திமுக ஊடகங்களையோ, இந்த ஆகச்சிறந்த ஊடகவியலாளர்களையோ, பத்திரிகையாளர்களையோ, பத்திரிகை ஆசிரியர்களையோ, இல்ல திமுகவுக்கு ஆதரவா அந்த 16 நாள் நீங்க தானே சார் நீங்க அவர்களுக்கு கேட்டீங்களா? மாற்று அரசியல் நான் அப்படின்னு கேக்குறேங்க, சொல்றீங்கல்ல. நாங்க மாற்றுதாங்க, நாங்க உங்களை கேட்கல சார். நாங்க நாங்க உங்களை மாற்றுதான். ஏங்க கேட்கல. கேட்கல? இல்ல நாங்க உங்களை கேட்கலனே வெச்சுக்கோ. நான் கேட்கலன்னு சொல்லல. இப்ப நீங்க யாரும் சொல்ற மாதிரியான கேட்கல. குற்றச்சாட்டு யாரும் யாரும் கேட்கல கேட்கல. அப்படினே வெச்சுக்கலாம். இதற்கெல்லாம் மாற்று அரசியல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப அந்த இடத்துல விஜய் அவர்களே அமைதியா இருக்கும்போது அப்ப அதையும் விஜய் ஆதரிக்கிறாரா? அப்படி நான் ரொம்ப எடுத்துக்கிறதா? சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரைட்டா சொல்றேன். நாங்க மாற்று அரசியல் பண்ண தான் வந்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய திமுகவாலேயோ மற்ற கட்சிகளாலேயோ இங்க நிகழ்ந்திருக்கக்கூடிய சமூக அவலங்களை மாற்றுவதற்கு தாவேக்கா ஒரு தீர்வு. இங்க இருக்கக்கூடிய நீங்க எந்த பிரச்சனையும் எடுத்துக்கங்க. இன்னைக்கு இருக்கிற பொருளாதார வீழ்ச்சியில இருந்து, பணவீக்கத்துல இருந்து, வேலையில்லா திண்டாட்டத்துல இருந்து, நம்மளோட எந்த பிரச்சனை எடுத்துக்கலாம், யாரோ ஒரு மனிதர், யாரோ ஒரு அரசாங்கம் பண்ண ஒரு தவறுதான். ஒன்றும் வானத்துல இருந்து வரல. இங்க பெய்யற மழை வந்து வானத்துல இருந்து வருது. ஆனா நீங்க வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் ஒழுங்கா பண்ணாமதான் அது வெள்ளமா மாறுது. அந்த தண்ணியை சேமிக்காம தான் நம்ம வந்து மார்ச் மாசத்துல தண்ணிக்கு அல்லாடுறோம், நவம்பர் மாசத்துல தண்ணியில் அல்லாடுறோம். இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேற ஒரு அரசாங்கமா இருக்கக்கூடியதான் என்னுடைய புரிதல். அந்த மாற்றத்துக்கும் வந்திருக்காங்க. அதுக்காக காது வழியா தண்ணி குடிக்க முடியாது. மாற்றம் சொல்லிட்டு நாங்க ஒன்றும் தண்ணி எடுத்து காதல் ஊத்திக்க முடியாது. எங்களுக்கும் தவிச்சா வாய் வழியா தான் தண்ணி குடிக்க போறோம். நீங்க ஒரு வார்த்தையை, ஒரு விமர்சனத்தை நீங்க பொது வெளியில ஒரு உங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்கன்னா அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய தார்மீகம் தாவே கேட்கல. நான் இன்னொரு செயல் கேட்கிறேன். சரி, கேஸ்க்கெல்லாம் போக வேண்டாம், பதில் சொல்லு. நீங்க ஒன்று பதில் சொன்னீங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதிலுக்கு நீங்க என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? ஏங்க, பிலோ த பெல்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளும். தாவேக்காவை தற்கூரின்னு பேசிக்கிட்டு இருக்க ஒரு கட்சி, டிவிக்கு அணில் ஆமன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க ஒரு பக்கம். சம்மந்தம் இல்லாத ஒரு நல்ல நடிகரை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்தில் இழுத்து விட்டு அவர் பேரை டிஃபேம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறானுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போடுறவங்க ஸ்டேஜ்ல பேசுற வார்த்தைகளை கேட்டிருக்கீங்களா? ஏன் எதிர்கட்சி தலைவரும் துணை முதல்வரும் ஒருத்தருக்கு பரஸ்பரம் பேசிக்கிற கமெண்ட்டை பார்த்திருக்கீங்களா? இந்த இடத்துல இல்லாத அநாகரிகமாக ஒரு மரியாதை கட்டத்தனமாக தாவேக்கா மேடையில் வந்துருச்சு. எங்களை நீங்க பேசும்போது அந்த ஒரு தார்மீக கோவம், ஒரு தர்ம அவசை கூட என்ன எங்களுக்கு புரியவே இல்லை. எங்களுக்கு நாங்க சின்ன பசங்கன்னா எங்களுக்கு வந்து சூடு சோறு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு உரிமை இருக்குங்க. நான் சொல்றேன், பதில் சொல்லுப்பா. அட்லீஸ்ட் பதில் சொல்லு. யார் அவர் சொன்னார்னு யாருக்கு புரியுதோ பதில் சொல்லு. சமூகம் நீ ஸ்டேஜுக்கு வந்தா தானே சண்டை வரும். நீ உன் பதில பதிவு பண்ணு. எங்கப்பா ஓடி போறீங்க? இப்போ சுப்ரீம் கோர்ட் வெட்டிட்டு யாருப்பா பேசுனீங்க? எங்க ஓடி போயிட்டு இப்ப எங்க பயம் வந்துருச்சு? ஏன்னா உங்க குட்டு டெல்லியில வெளிப்பட்டது. அங்க கொட்டுன்னு கொட்டு வாங்கிட்டு வந்தீங்க. அதை பேச திராணி கிடையாது. அந்த இடத்துல தவறு இருக்கா இல்லைன்னு பேச திராணி கிடையாது, நடுநிலைமை கிடையாது. ஆனா இதை எப்படியாவது அரசியல் பண்ணும். இவங்களுக்கு இதை எப்படியாச்சும் அரசியல் பண்ணுன்ற ஒரு வழி. இந்த இடத்துல அஇஅதிமுக சட்டமன்றத்தில் கேட்கறாங்க, இல்ல இந்த பதில் சொல்ல விடுங்க. அஇஅதிமுக சட்டமன்றத்துல இது குறித்து உங்களோட ப்ரிப்பேர்னஸ் என்னன்னு கேட்கறாங்க. நீங்க தாவேக்காவை கூட்டணிக்கு அழைக்கிறதுக்காக இதை பேசுறீங்கன்றாங்க. ஏன் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு 41 உயிர் போனா கேட்க உரிமை கிடையாதா? அதை யார் கூட்டணிக்கான கூட பின்னி பாக்குறது? அப்ப இவங்களுக்கு இதை எப்படி அரசியல் பண்ணணும்ன்ற ஒரு தேவை இருக்குன்னு போது அந்த தேவை கேள்வி கேட்கறது தாவேக்காவை பார்த்து திமுக அஞ்ச வேண்டிய ஒரு நிலைதான் இன்னைக்கு இருக்குதா? இல்லன்றீங்களா? நான் உங்களை கேட்கிறேன், இல்லன்றீங்களா? மேடைக்கு மேடை முதல்வர் திமுக 75 ஏதோ என்ன விழா, அறிவு திருவிழா. ஓகே, அந்த வார்த்தை கூட எனக்கு வர மாட்டேங்குது. அந்த அறிவு திருவிழாக்கு போய் என்ன பேசுனீங்க? யாரை பத்தி பேசுனீங்க? முதல் தேர்தலையே முதல்வர் ஆயிடுமா? அஇஅதிமுக முதல் தேர்தலா? நாம் தமிழர், பாஜக, விசிக யாருக்கு முதல் தேர்தல்? அப்ப நீங்க அந்த பிரச்சனையே சென்ட்ரல் ஸ்டேஜ் நின்று முதல்வர் அட்ரஸ் பண்றாருன்னா தாவேக்கா தானே அட்ரஸ் பண்றாரு. ஏதோ தாஜ்மஹால் அட்டையில கட்டினா வேடிக்கை பார்ப்பாங்க. முதல்வர் துணை முதல்வர் இடுப்புல தூக்கி வச்சு சோறு தாங்க வீட்டுல அந்த விழால தம்பி உதவி பண்ணாரு. ஆனா தம்பி உதய் என்ன சொல்றாரு? எனக்கு அண்ணன் உதய் என்ன சொல்றாரு? அட்டையில தாஜ்மஹால் கட்டணும், அட்டையில ஈஃபில் டவர் கட்டணும். ஆமாங்க, நாங்க இல்லாதப்பட்டவங்க. நாங்க என்ன திமுக குடும்பத்திலேயே பிறந்திருக்கோம்? நினைச்சா ஃபிளைட் ஏறி பாரிஸ் போறதுக்கு, கரூர் தீரத்துக்கு துபாயில இருந்து வந்து பார்த்துட்டு அடுத்த ஃபிளைட் துபாய் போறதுக்கு நாங்க என்ன திமுக குடும்பத்திலே பிறந்திருக்கோம்? சாதாரண இல்லாதப்பட்ட குடும்பம். இந்த இடத்துல காமராஜர் எம்ஜிஆரும் போட்ட சத்துணவு சாப்பிட்டு வந்த குடும்பம். நாங்க போய் அட்டையில இருக்க தாஜ்மஹாலை பார்த்துக்கிறோம். ஆனா தாஜ்மஹாலுக்கு ஒரு உணர்வு இருக்கு தெரியுமா? அந்த உணர்வை தாஜ்மஹால் தான் ஏற்படுத்த முடியும். அந்த உணர்வு, அந்த தலைவர் மேல இருக்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு புரியாது. ஏன்னா இவர் குழந்தை மாதிரி ஒரு இடுப்புல வச்சு சோறு விட்டுறதுனால இவருக்கு வந்து அதை வந்து குழந்தை வந்து எக்ஸிபிஷனுக்குள்ள போய் பேசிக்கிட்டு இருக்கு. தாவேக்கா பத்தி தான் நீங்க அங்கேயும் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப அவங்க 75வது அறிவு திருவிழா அப்படின்னு வச்சிருந்தாங்க. சோ அந்த இடத்துலயும் நேற்று ஆரம்பிச்ச அந்த கட்சி நேற்று ஆரம்பிச்சோன்னா நீங்க முஸ்லீம் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்கா பத்தி பேசுறாங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லையா? அப்ப அதற்கான ஒரு பொறுப்புணர்வு அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு இருக்கு இல்லையா? அது தொடர்பா நடந்துக்க வேண்டி இருக்கு இல்லையா? கேள்வி நீங்க முதல் கேள்வி ஒண்ணு கேட்டீங்க இல்லையா? அந்த கேள்விக்கு தான் பதில். தாவேக்கா பத்தி திமுக அஞ்சுதான்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அதுதான் நீங்க அஞ்சுகிறது அப்படின்னு ப்ரூவ் பண்றீங்க இல்லையா? அஞ்சுது, அதனாலதான் அறிவு திருவிழாவில தாவேக்காவை பத்தி
பேசுறாங்க. அப்ப அந்த பொறுப்பும் கடமையும் தாவேகாவுக்கு இருக்குல்ல, அப்ப அது போன்று நடந்துக்கணும் இல்லையா? தாவேகா பொறுப்பற்ற தன்மை ஒரு இடத்துல சொல்லுங்க இவங்களை கம்பேர் பண்ணி. இல்ல சார், நான் பொறுப்பற்ற தன்மைன்றதை நான் சொல்லல. நான் எதற்கான இந்த கேள்வி கேட்டேன்னா, ஆதவர்ஜுன் அப்படி பேசியதற்காக தான் அந்த பொறுப்பு நம்ம உணர்ந்து நடந்து அது கொள்ளணும். ஒரு எதிர்வினை. நீங்க வினைய பார்க்காம எதிர்வினை மட்டும் பாக்குறீங்களேன்னு சொல்றேன். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reactionங்க. நீங்க ஒன்னு பண்றீங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு, நான் அதுக்கு 2 ஆப்ஷன் தரேன். தவறுனா நீ கேள்வி கேளு, இல்லையா யார சொன்னாரோ நீ பதில் சொல்லு. 2 பேரும் வாய மூடிட்டு இருக்கிறது ஒரு அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? தே ஆர் கில்ட்டி. நாம அப்படி பேசணுமே. இன்னைக்கு அந்த கேள்வியை நான் நேரம் நின்று நான் தான் அதை பேசினேன்ற வாங்கிக்கிற தைரியம் இல்லை. ஏன்னா இது நீங்க பிரச்சனை ஆக்கினீங்கன்னா அவங்க இதை எடுத்து வைப்பாங்க கோர்ட்ல. இப்படி பேசியிருக்காங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு அந்த தைரியம் இல்லை, திராணி இல்லை. நீங்க வந்து ஒரு சப்ஜுடிஸா இருக்கும் போதே நீங்க எடுத்து பேசிட்டு இருந்தீங்க. அட்லீஸ்ட் அந்த ஒரு பொறுப்புணர்வோடு அதை பண்ணாம ஒரு வெர்டிக்ட் வந்த பிறகு அது பேசுறதும், அந்த வெர்டிக்ட் எடுத்து பேசுறதும், ஒரு விசாரணை இருக்கும் அந்த விசாரணைக்கு குந்த கிடைக்காத மாதிரி எதையும் பேசாம இருக்கிறதும் இருக்கு இல்லையா? இதை தான் பொறுப்புணர்ச்சி. நீங்க கேக்குறீங்களா தாவேக்காக பொறுப்பு இருக்கான்னு? இதுதான் பொறுப்பு. அந்த பொறுப்பு மத்தவங்களுக்கு இருக்கா நீங்க கேட்டு சொல்லுங்க. சரி, இப்போ எஸ்ஐஆர் சம்பந்தமா ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்திருந்தீங்க. அந்த அறிக்கைக்கு நான் 2வது கொஸ்டினா வரேன். முதல்ல வந்து இப்போ கரூர் சம்பவம் பத்தி தொடர்ச்சியா ஒரு 14 நிமிஷம் 24 செகண்ட் என்னமோ விஜய் அவர்கள் பேசியிருப்பாரு. தொடர்ச்சியாக திமுக மட்டும்தான் குற்றம் சாட்டினதா தெரியுது. அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றீங்க. பாஜகவை பற்றி எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமர்சனமும் அந்த மேடையில வச்ச மாதிரியும் தெரியல, அந்த எஸ்ஐஆர் ஸ்டேட்மெண்ட்லயே இருந்த மாதிரி தெரியல. அந்த எஸ்ஐஆர் ஸ்டேட்மெண்ட்லயே கிட்டத்தட்ட பல இடங்கள்ல திமுக குறிப்பிட்டிருக்கீங்க. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மத்திய அரசு பண்றது, எதுக்காக அவ்வளவு இடத்துல திமுக குறிப்பிட்டிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 இடத்துல பாஜக குறிப்பிட்டு என்ன காரணம், எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா நான் ஒரு 3 கேள்வி கேட்டா உங்களுக்கு இதுக்கு பதில் புரிஞ்சிடும். எஸ்ஐஆருக்கு எதிராக தானே இருக்குது திமுக. இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்தது இல்லையா? அப்ப அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க இல்லையா? அதுக்கு தாவேகா போனாங்களா? ஏன் தாவேகா அதுக்கு போனாங்க? ஏன்னா அந்த அனைத்து கட்சி கூட்டம் தமிழக அரசின் சார்பில் கூட்டப்பட்டது. தலைமை செயலகத்தில் கூட்டப்பட்டது. தமிழக அரசுக்கு இப்ப எனக்கு யார் முதல்வர்? மு.க. ஸ்டாலின். எனக்கு யார் தலைவர்? மு.க. ஸ்டாலின் இல்ல. புரியுதா உங்களுக்கு? சோ தமிழக முதல்வர் லெட்டர் பேட்ல இருந்து கூப்பிடும் போது தாவேகா அதுக்கு போனாங்க, தன்னுடைய குரலை வலுவா பதிவு பண்ணாங்க. இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு யார் அந்த கூட்டத்தை அழைப்படுத்தது? அது திமுகவின் தலைவர். கூட்டம் எங்க நடந்தது? ஒரு தனியார் ஹோட்டல்ல. அந்த ஹோட்டல் யாருக்குள்ள நம்ம போக வேண்டாம், தனியார் ஹோட்டல் வரைக்கும் முடிச்சுப்போம். இதுக்கே தாவேகா போகணும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன் அரசு சார்பில் நீங்க இல்ல உங்களுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுச்சா? ஆமா, அழைப்பு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. அப்ப எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மத்திய அரசு ஸ்ட்ராங்கா எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அந்த கேள்விக்கு எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். முதல்ல இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா? ஏன் நீங்க ஒரு அரசோட கட்டமைப்புல ஏன் இதை பண்ணாம, இந்த கெப்பாசிட்டி ஆஃப் பீயிங் சிஎம் இதை பண்ணாம ஏன் இந்த கெப்பாசிட்டி ஆஃப் பீயிங் டிஎம்கே லீடர் பண்றீங்க? அப்ப இது முழுமையான எதிர்ப்பு இல்ல, இது வலிக்காம அடிக்கிற விதம். எங்க எஜமான்கள் பாஜக எஜமான்கள் கோச்சிக்க போறாங்களோன்னு கேட்கிற விதம். முதல் கேள்வி, பாஜக எதிர்க்க திமுக நீ தைரியம் கிடையாது, அதுதான் இதோட வெளிப்பாடு. 2வது கேள்வி, எஸ்ஐஆர் ஒன்னும் வந்து நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நடக்கல. எஸ்ஐஆர் 1951 இருந்து நடந்துகிட்டே இருக்கு. இது முன்னாடி எப்ப நடந்தது தெரியுமா? தமிழ்நாட்டில் 2003 to 2005 நடந்துச்சு. 2003 to 2005 நடக்கும்போது தமிழகத்தில் அது ரிப்போர்ட், அந்த போட்டோ ஐடிலாம் அப்போ கொஞ்சம் எல்லாமே பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லையா, இப்போ அளவுக்கு டிஜிட்டல் இல்லை இல்லையா? அப்போ வந்து போட்டோ இல்லாத ஐடி எல்லாம் போட்டோ போட்டு ஒரு ப்ராப்பரான எலக்டோரல் ரோல் கிரியேட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 2009 கிட்ட வந்துருச்சு. 2006 திமுக மைனாரிட்டி திமுகவா ஆட்சிக்கு வராங்க. 2009 என்ன ஆச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடி தேர்தலில் 40க்கு 40 ஜெயிச்ச திமுக காங்கிரஸ் கூட்டணி வெறும் 27 சீட்ல ஜெயிக்கிறாங்க. 12 சீட்ல ஜெயலலிதா மேட்ட தூக்குறாங்க. சிட்டிங் ஆட்சியில் இருக்கிற கட்சி, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சி எப்பயுமே ஃபுல் ஸ்வீப் அடிக்கிறது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மத்திய தேர்தலில் அன்னைக்கு 27 இடத்துல தான் ஜெயிச்சாங்க, 12 இடத்துல தோத்தாங்க. அதை தொடர்ந்து அந்த 2011 தேர்தலில் எதிர்கட்சியை கூட உட்காராம தோத்தாங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒரு காரணம் ஒன்று நான் சொல்லட்டுங்களா? 2003 to 2005 அப்புறம் எடுத்து 2009க்குள்ள கிளியர் பண்ணி வெளியிட்ட எலக்டோரல் ரோல்ல 53 லட்சம் வாக்காளர்கள் ரிமூவ் ஆனாங்க தமிழ்நாட்டில். 53 லட்சம் தகுதி இல்லாத வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. போலி வாக்காளர்கள், அண்டர்லைன் பண்றேன், இல்லாதவங்களோ இறந்தவங்களுக்கோ ஓட்டை வச்சு அந்த ஓட்டை போட்டு இன்னைக்கு நமக்கு 6.5 கோடி வாக்காளர்கள், அன்னைக்கு 4.5 கோடி வாக்காளர்கள். 4.5 கோடி வாக்காளர்கள் 53 லட்சம் வாக்காளர்களை ரிமூவ் பண்ணா அது எலெக்ஷன்ல எவ்வளவு பெரிய எஃபெக்ட் காட்டுன்றது தான் 2009 2011 எலெக்ஷன் ரிசல்ட் நான் சொல்றேன். அப்போ அவ்வளோ நாள் அன்னைக்கும் பீகார்கார வந்துட்டான்னு சொல்ல போறீங்களா? அன்னைக்கும் வடநாட்டுல இருந்து வந்து இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திருப்பூர்லன்னு சொல்ல போறீங்களா? கிடையாது, இன்னைக்கு இருக்கிற அளவு கிடையாது. அப்போ அன்னைக்கு அந்த 53 லட்சம் வாக்காளர்கள் யார் கொண்டு வந்து வச்சது? எப்படி 2006 தேர்தலையும் 4 தேர்தலையும் உங்களுக்கு அது உதவியா இருந்துச்சு? 2009-11 தேர்தல் ஏன் அது உதவியா இல்ல? அப்போ யாரு போலி வாக்காளர்கள் வச்சு வியாபாரம் பண்ணதுன்றதுக்கு ஒரு சந்தேகம் எழுதா? அப்ப எஸ்ஐஆர் முற்று முழுசாலாம் அவங்களால எழுத்துட முடியாது. ஏன்னா எஸ்ஐஆர் இன்னைக்கு வரல. இப்ப கடைசியில் திமுக எங்க வந்து நின்ட்டாங்க தெரியுமா? எஸ்ஐஆர் மேல எங்களுக்கு குற்றச்சாட்டு இல்ல, ஏன் நவம்பர் டிசம்பர்ல எடுக்கிறீங்கன்றதான் குற்றச்சாட்டு. அரசியல் தேர்தல் நேரத்துல ஏன் எடுக்கிறீங்க? கரெக்ட். நீங்க சர்வே எப்ப எடுத்தீங்க?
சென்சஸ் எடுக்கல பாஜக. ஒரிசா, பீகார்லயோ கர்நாடகாலயோ சர்வே எடுத்தாங்கல்ல, கேஸ்ட் சர்வே. தமிழ்நாட்டில் ஏன் கேஸ்ட் சர்வே எடுக்கல? டைம் இருந்தது இல்லை. சரி, நான் இன்னொன்று கேட்கவா? இன்னைக்கு நீங்கள் வரப்போகிற அடுத்த 2 மாதம் நடக்க போகிற ஜோக்கெல்லாம் இப்பயே சொல்கிறேன், நான் முன்னறிவித்ததாக இருக்கட்டும். வரப்போகிற என்னென்ன வாக்குறுதிகள்லாம் இது வரைக்கும் சொல்லி செய்யப்படாமல் இருந்ததோ அந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் கடகடையின் பண்ணி நிறைவேற்றுவாங்க பாருங்க. பாதி மகளிருக்கு இன்னும் உரிமை தொகை வழங்கல, அதை கொடுப்பாங்க. நீங்கள் வந்து 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி மின் கட்டணம் எடுப்பேன்னு சொன்னாங்கல்ல, அதை எடுப்பாங்க. அது போன்ற என்னென்னலாம் வாக்குறுதிகள் இல்லாமல் இருந்துச்சோ, செய்ய முடியாமல் இருந்துச்சோ, அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த 1 மாதம் 2 மாதத்தில் நிறைவேற்றி விட்டுட்டு எலெக்ஷனுக்குள்ளே போவாங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன், அப்போ ஏன் இதை பண்ணுறீங்க? ஏன் இப்போ இதை பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு டைம், நான் பாஜக ஆதரிக்கல. அதே போல இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது சார். பாஜகவை பத்தி ஏன் அன்னைக்கு வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசல அப்படின்னா, சிபிஐயோட இன்வெஸ்டிகேஷன்ல தான் கரூர் சம்பவம் இருக்குது. ஸோ அதற்காகவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று, கரூர் சம்பவத்தை பொறுத்தளவுல அதிமுகவும் பாஜகவும் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. அதனால அவர்கள் இந்த மௌனம் காத்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதுக்கு உங்களுடைய பதில்? ரொம்ப சிம்பிள். இதுக்கு பதில் அந்த மேடையில தான் சொல்லியிருக்காங்க. தாவேகாவின் தலைமையில் தான் கூட்டணி, தாவேகா தலைவர் வெற்றி வேட்பாளர் விஜய் தான் வந்து முதல்வர் வேட்பாளர்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது கூற்று உண்மையா இருக்கும் பட்சத்தில் அவங்க ஏன் பாஜகவை அதிமுகவை பகச்சிக்கணும்? முதல்ல தாவேகாவுக்கு ஆதரவா யாரும் நிக்கல, நீதி பக்கம் நின்னாங்க. எப்பயுமே நடுநிலை ஒன்று இருக்கு, அது வந்து பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கிறது, உண்மையின் பக்கம் நிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த இடத்துல நடந்துச்சு. அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்து முதல் நாள் சீமான் அண்ணனோ திருமானனோ இல்ல அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்களோ திரு எடப்பாடி அவர்களோ பேசும்போது அதுக்கு நன்றி தெரிவிச்சு, நீ நீதி பக்கம் நிக்கிற, நீ இதை வந்து வியாபாரம் பண்ணாம அரசியல் பண்ணாம நீ நியாயம் பக்கம் நிக்கிற, அவ்வளவுதான் தாவேக்காவோட ஸ்டாண்டு. இதனால வந்து தாவேக்கா பயந்துருச்சு, தூக்கி இடுப்புல வச்சு கூட்டணி கூட்டு போயிடலாம் நினைச்சவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லியாச்சு. ஸோ தாவேக்கா எந்த இடத்துலையும் சிபிஐ வந்து கேட்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தாவேக்கா கேட்டது சுப்ரீம் கோர்ட்டோட மேற்பார்வையில் ஒரு இன்வெஸ்டிகேஷன். சுப்ரீம் கோர்ட் சிபிஐயும் சிபிஐக்கு கிராஸ் வெரி பண்ண ஒரு எஸ்ஐடியும் அந்த ரிப்போர்ட் வாங்குறதுக்கு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் பேனலையும் போட்டு அந்த ரிப்போர்ட்டை கேட்டிருக்காங்க. ஸோ இதுல தாவேக்கா சிபிஐ கேட்கல. ரெண்டாவது, சிபிஐ கேட்டாலே அவங்க வந்து பாஜக கைகூலினா 2017 சிபிஐ கேட்டது யாரு? 2018 அஇஅதிமுக அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு சிபிஐ கேட்டது யாரு? 2024-25 அஜித்குமாரோட மரணத்துக்கு சிபிஐ விசாரணை போனது யாரு? அப்போ யாரு பாஜக கைகூலி? இதெல்லாம் இன்னும் பர்சனலா போய் கேட்கணும்னா, இடி ரைடு வந்தோன்னு டாஸ்மாக்கு டெல்லிக்கு போனது யாரு? 4 வருஷம் நிதி ஆயோக் கூட்டு போகாம இந்த வாட்டி நிதிக்காக போனது யாரு? அந்த நிதி எந்த நிதி? யார் அந்த நிதி? இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்கனாலே பாஜக கைக்குள்ளி யாரு, பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கிறது யாருன்ற கேள்விக்கெல்லாம் பதில் புரிஞ்சிடும். ஸோ தாவேக்கா அதை பார்த்து பயப்படல. இன்னைக்கும் நீங்க சொல்ற அந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் போதே நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம், கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. அந்த நிலைப்பாடு இங்க திமுகக்கு இல்லைன்றதான் என்னோட பாயிண்ட். பயந்து அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. சரி, நீங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க அதை பயன்படுத்தி சிலர் கூட்டணிக்கு வந்து அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதிமுக தரப்புல இருந்து தொடர்ச்சியாக கூட்டணிக்கு அழைப்பு வருது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியா அது சம்பந்தமா பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா வந்து தாவேகா தரப்புல இருந்து ஒரு அமைதியான நிலைப்பாடா இருக்குது. விஜய் அவர்கள் பேசி முடிக்கும் போது கூட தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றாங்க. அப்ப அதிமுக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கட்சியை ரொம்ப லேசா நினைக்கிறீங்களா? இல்ல அவங்க ஆளுங்கட்சி இல்ல, அது இல்லாம அந்த அதிமுக 2ஆ பிளவுபட்டிருக்கு, பாஜக கூட கூட்டணியில இருக்காங்க, அதனால அவங்களால முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுக்கு நான் இலாபரேட்டா பதில் சொன்ன வச்சுக்கோங்களேன். அஇஅதிமுக காயப்பட ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் அஇஅதிமுக காயப்படக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனா என்னுடைய தாவேக்காவின் முழு போக்கஸ் திமுகவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கரூருக்கு முன்னாடி வரைக்கும் கூட இது வந்து ஒரு பன்முக தாக்குதலாக தான் எனக்கு இருந்துச்சு. எந்த கட்சியும் தான் தவறு பண்ணால் பேசணும்னு. ஆனால் இது எலெக்ஷன் சீசன் வந்தாச்சு. திமுகவை வீழ்த்துவதே இங்கே பிரதான நோக்கமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன் கரூர் துயரத்துக்கு அப்புறமா. அப்போ இந்த அட்டாக்கை டைல்யூட் பண்ண வேண்டிய, டிவேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னோட நிலைப்பாடு தான், தாவேக்கா நிலைப்பாடு அதுதான் இருக்கணும். ஸோ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? தாவேக்கா தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணும், திமுகவை வீழ்த்தி ஆட்சி கட்டிலேருந்து இறக்கணும்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்போது திமுகவோட சண்டை செய்வது தானே சரியா இருக்கும். நம்பர் 1ல இருக்க நான் நம்பர் 1 ரேங்க் வரணும். இது உங்க வாதத்துக்கே நான் வரேன். தமிழகத்தை பொறுத்தளவுல இரு பெரும் கட்சிகள் தான், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் எப்போதுமே வந்து போட்டி அப்படிங்கிறது இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது அதிமுகவை கடந்துட்டு நம்ம வந்து திமுக வந்து கண்டிப்பா இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க, அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனா அதிமுகவை கடந்துட்டு அந்த தேர்தல் களத்தை சந்திக்க முடியுமா? இல்ல, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க இந்த பைபோலார்ன்ற விஷயத்த நம்பாதீங்க. அதாவது இந்த வரலாறுன்றது வந்து வென்றவன் எழுதியது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உண்மை அதில் நிறைய மறைஞ்சிருக்கும், தொலைஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அதை நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புற ஒரு ஆள். இதுக்கு முன்னாடி பல தேர்தல்கள் வந்து 3 முனை, 4 முனை, 5 முனை தேர்தல்களாக இருந்த காலம் உண்டு.
3, 4, 5 முனைன்னு வந்தா மீதி 3 முனை வேஸ்ட்னு அர்த்தம் கிடையாது. எலெக்ஷன்ல கடைசியில் அவங்க தோத்தாங்கன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம், வரலாறுல எதிர்க்கட்சி ஆளும் கட்சி இவங்க 2 பேரா வந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இது இருதுருவ போட்டி, 2 பேர் தான் இருந்தாங்கன்னு நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது அப்படி இல்லை. இட் வாஸ் நாட் ஸோ இன் ஹிஸ்ட்ரி. ஒரு தேர்தலையும் இந்த மாதிரி வேற பலங்கள் எழுந்து வரும்போது அவர்கள் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அது ஜனநாயக வழியிலையோ இல்லை சதியிலையோ. ஆனால் பன்முக தாக்குதல்கள் இருந்திருக்கு. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு பன்முக போட்டி தான் வரப்போகுது. இந்த தேர்தல் முடிவின் போது வென்றவர்கள் ரன்னர் அப். இதுதான் பைபோலார்னு 2028 நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இந்த தேர்தல் வாஸ் வெரி பைபோலாருங்க. கரெக்ட் தாங்க. இட் வாஸ் தாவேகா வர்சஸ் திமுக நீங்க சொல்வீங்க. அது அந்த வென்றவர்கள் தோற்றவர்களோட கதை. அதுல 3ஆம் 4ஆம் இடம் வந்தவங்க நம்ம அவார்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை போகுது. இதனால தான் நீங்க திமுக அதிமுகவா தான் இருக்குன்றீங்க. அதிமுக இன்னைக்கு அந்த நிலைமையில இல்லைன்றது என்னுடைய ஒரு பார்வை. நீங்க ஜெயலலிதா அம்மையாரோ இல்லை அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களோ இருந்தபோது இருந்த அதிமுக இன்னைக்கு இல்லை. அதிமுகவே 4ஆ உடைஞ்சிருக்கு. 4ஆ சில்லியா உடைஞ்சிருக்குன்னு சொல்லணும். இப்போ கூட அதிமுகவில் எம்எல்ஏவா எம்பியா இருந்தவங்க திமுக போறாங்க. அதிமுகன்ற கட்சி திமுக எதிர்ப்புலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி. ஒத்துக்கிறீங்களா? பிரதான கொள்கை திமுக எதிர்ப்பு. திமுகன்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்கே நான் அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னவங்க ஜெயலலிதா அம்மையார். அப்போ அந்த கட்சி அப்படியே வந்த கட்சி அங்கேருந்தே ஒருத்தங்க திமுக இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் இல்லை, பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். அப்படின்னா அப்போ இன்னைக்கு அந்த கட்சி அந்த கொள்கையிலையோ அந்த கட்சி கட்டமைப்பிலையோ ரொம்ப வலுவாக இருக்காங்க, ஸ்திரமாக இருக்காங்க. நீங்கள் நம்ப முடியுமா? ஒரு பக்கம் டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார், இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக போன KS செங்கோட்டையன்லேருந்து OPS அவர்கள்லேருந்து எத்தனை அணிகளாக பிரிஞ்சிருக்கு. இப்போ இதெல்லாம் ஒரு பெல்ட்டில் அஇஅதிமுகவின் வாக்கு சதவீதங்கள் வீழ்ச்சி இல்லை அந்த பெல்ட்டே லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லையா? ஏன்னா 2021 தேர்தலில் படிப்பனையாக எடுத்துக்கிட்டிங்கனாலே, ஏன்னா இதுக்கு முன்னாடி தேர்தல் அதான் நம்ம எடுக்கணும். சட்டமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக கிட்ட தோற்றது ஒரு 2.5-3% வாக்கில். அந்த 2-3% வாக்கை புட்டு எடுத்துகிட்டு போனது டிடிவி தினகரன். அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டிடிவி தினகரன் உள்ள இருந்ததுன்னா அந்த தோல்வி நடந்திருக்காதோ, வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருந்திருக்குமோ, நம்ம தேவர் பெல்ட்னு சொல்லக்கூடிய இடத்துல, முக்குளத்தூர் பெல்ட்னு சொல்லக்கூடிய இடத்துல வெற்றி பெற்றிருக்குமோ சில சீட்டுகள். அப்போ இது ஒரு 50-50 100-100 வந்திருக்குமோன்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இஃப் அண்ட் பட் கேஸ் தான். பட் அந்த மாதிரி அஇஅதிமுக சரிவில் இருக்கும்போது கூட்டணி வச்சே ஒரு 19% வாக்கு தான் 2024 தேர்தலில் வாங்க முடியுது. அப்படின்னா நீங்க அதிமுகவில் ஸ்திரமா இருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் திமுகவும் ஸ்திரமா இருக்கு, திமுகவோட கூட்டணி ஸ்திரமா இருக்குன்னு சொல்லல. பட் இன்னைக்கு அவங்க பவர்ல இருக்காங்க. அந்த இடத்துக்கு போனோம்னா அவங்களை வீழ்த்துவது தான் தார்மீகமாக இருக்க முடியும், அவங்களை எதிர்க்கிறது தான் கடமையாக இருக்க முடியும். அதனால் அதை செய்யறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கட்சியிலிருந்து எத்தனை பேர் வெளியில போனாலும் கடைசியாக இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு சின்னம் தான் தேர்தலில் வாக்கு செலுத்தும் போது உயர்ந்து நிற்கும் இல்லையா? ஸோ அங்க போய் என்னோட ரெட்டை இலைக்கு தான் நான் வாக்கு செலுத்துறேன்ட்டு செலுத்தக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல அந்த ஓட் பர்சன்டேஜ் குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ADMK-க்கு இதை சொன்னாதான் காயப்படுவாங்கன்னு சொன்னேன். நீங்க அதையே கேட்டீங்க. ரெட்டை இலை இப்போ அதிமுக கிட்ட இல்லை, இன்னும் வரல. இப்போ அதை ஏற்கனவே OPS கிளைம் பண்ணியிருக்காரு. அது ஒரு நாள் விசாரணை பண்ணா அதிமுக கிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு. பீகார் தேர்தலை காரணம் காட்டி இழுத்துட்டு வந்திருக்காங்க டிசம்பர் வரைக்கும். இன்னும் ஜனவரி வரைக்கும் இழுப்பாங்க. அஇஅதிமுக பாஜக கூட்டணியிலிருந்து வெளில வர முடியாதுன்றதுக்கு ஒரு காரணமாவே நான் இதை பாக்குறேன். இன்னைக்கு எப்படி OPS அந்த கேஸ் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரோ, அதனால தான் அவர் செங்கோட்டையனும் போறாரு. செங்கோட்டையன் எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த சிம்பிளுக்காக ஃபைட் பண்ண போறாரு. ஏன்னா அவரை கட்சியிலேருந்து நீக்கினதுல கட்சியோட பைலாஸ்ல சில தப்புகள் பண்ணியிருக்காங்க. 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும், கொடுக்கப்படலைன்னும் போது இப்போ அவர் அந்த இடத்துல தப்பான நீக்கம். இது ஹீ கேன் ஃபைட், அந்த லிட்டிகேஷன் போகலாம். அப்படி லிட்டிகேஷன் போகும்போது எங்கிட்ட இத்தனை மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு கேஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். இட் கெட்ஸ் காம்ப்ளிகேட்டட். இடியாப்பச்சிக்கெல்லாம் மாறும். கடைசியில் பாஜக பார்த்து எடப்பாடியார்கிட்ட கொடுக்கலாம். ஒருவேளை எடப்பாடி பாஜக கூட்டணி வேணாம் முடிவு பண்ணா அதுல இன்னும் சிக்கல் வரும். அப்படி ஒரு புது சிக்கல் போறாங்கன்னா, ஒருவேளை எடப்பாடி அவர்களுக்கு அந்த சிம்பிள் கிடைச்சுச்சுன்னா அந்த அலைன்ஸ் விரிசல் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிடைச்சதுக்கு அப்புறம் இல்ல, அது நீங்க பாஜக அப்படியே ஃபுல்லா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எப்படி கொடுப்பாங்கன்னா, சரி இந்த தேர்தலுக்கு கண்டெஸ்ட் பண்ணுங்க, இந்த கேஸை நம்ம அப்புறம் விசாரிப்போம்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நீங்க எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமா ஜேஎனி ஜானின்னு இருக்கும்போது 2 பேருக்கு ரெட்டலை கொடுக்கல. 2 பேரும் வேற வேற சிம்பிள் நின்று ஜெயலலிதா அம்மையார் ப்ரூவ் பண்ணி தான் கட்சியை ஒருங்கிணைச்சு ரெட்டலை சிம்பிளை கிளைம் பண்ணி வாங்குறாங்க 91 தேர்தலுக்கு. அது போன்ற ஒரு 2 சின்னமா தனித்தனி நிக்கிற நிலைமை வந்துருச்சுன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்க கன்சாலிடேட் அஇஅதிமுக இன்னைக்கு ஒன்று பார்க்க முடியல. நம்ம அந்த அஇஅதிமுக வாரிசு அஇஅதிமுக ஒன்று, பிளவுபட்ட அஇஅதிமுகன்னு தான் சொல்ல முடியும். டெக்னிக்கலி திஸ் இஸ் ஹவு பொலிட்டிக்ஸ் ஒர்க்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க யார் கூட கம்பேர் பண்றது, யார் கூட சண்டை போடுறது? இப்போ அஇஅதிமுக கூட சண்டை போடணும்னா அது எந்த அதிமுகன்னு எனக்கு தெரியல. இப்போ அது அவங்களே சொல்றாங்க மேடைகள்ல. நம்ம அஇஅதிமுக சில மூத்தவர்களை சந்திக்கும் போது OPS அணி EPS அணின்னு சொல்லும்போது, நான் OPS அணி அதிமுகப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது அவங்களே மென்ஷன் இனிஷியல் மாதிரி ஆகி போச்சு. ஸோ அந்த நிலைமையில நம்ம யார்கிட்ட சண்டை போடுறது? மோரோவர் நம்ம அஇஅதிமுக நிறைய சரியில்லைன்னு சொல்லி திமுக ஓட்டு போட்டோம் எல்லாரும் சேர்ந்து. இப்போ திரும்ப அஇஅதிமுக என்ன தார்மீகம் இருக்கு? சாதிக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமை உங்களுக்கு இருந்ததுல ஏன் செய்யல? இப்போ திமுக தான் கேட்கணும்னு நான் சொல்றேன்.
ஓகே சார். இறுதியாக ஒரு கேள்வி. தாவேக்காவோட அடுத்த கட்ட அந்த பிரச்சார நடவடிக்கைகள் எப்போ தொடங்கும்? என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கீங்க சார்? இல்ல நீங்க அதை பார்த்துருந்துருக்கலாம். கட்சியில வந்து ஒரு பாதுகாப்பு ஆலோசனை குழுன்னு அமைச்சு ஆமா. ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், சீனியர் அஃபீஷியல்ஸ், சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அதில் உள்ள கொண்டு வந்து அதற்கு வந்து ஒரு தொண்டர் அணின்னு ஒன்று கிரியேட் பண்ணி எல்லா கூட்டங்கள்லையும் பாதுகாப்பு போலீஸை மட்டுமே நம்ப முடியாது, நம்மளும் நமக்கு அந்த பவுன்சர் செட்டப் மாதிரி கட்சி நிர்வாகிகளாக அவங்க இருக்கணும், அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தணும், வர்ற மக்களோட பாதுகாப்பு பார்க்கணும், அவங்களுடைய அந்த ஒழுக்கத்தையும் கட்டமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வந்து அதுக்காக அந்த தொண்டர் அணி அமைக்கப்பட்டிருக்கு. மகளிருக்காக மகளிர் அணி, இளைஞர்கள் கண்ட்ரோல் பண்ண இளைஞர் அணி, இதுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்துச்சு. அது எல்லாத்துலேயும் வந்து நிர்வாகிகளை கொண்டு வரும்போது அந்தந்த இடத்துல அவங்கவுங்கள ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்கும். இப்போ ஒருத்தர் 2 பேர் தான் டீவியன்ட் மரம் ஏறுவான், 99% பேர் நிற்பான். இப்போ அவனுக்கு வந்து அவனை கேட்குற அத்தாரிட்டி கொடுத்தீங்கன்னா அவன் கண்ட்ரோல் பண்ணிப்பான். எல்லாத்தையும் பொதுச் செயலர் கேட்க வேண்டிய அவசியம் இதையும் இருக்காது. முன்னவே செய்யல தாவேக்கா. புரிதல் தாங்க. நம்ம வந்து அது வந்து தேவைப்படாது, அது ஒரு ஆர்வத்தில் தான் இருக்கிறாங்க, சரி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கலாம். மேபி இது ஒரு ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இப்பயும் கற்றுக்கலாம், அது தவறாயிடும். ஸோ அது அவங்க இப்போ 26 தேர்தல் தான் முக்கியம், நம்ம கட்சியை அங்கேருந்து வளர்க்கணுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னும் போது உடனே கற்றுக்கிறது. ஏன்னா எந்த ஒருத்தருக்கும் தப்பு நடக்க சகஜம். அதை அடம்பிடிக்காமல் கற்றுக்கிறது தான் வந்து புத்திசாலிக்கு அழகு. ஸோ அவங்க கற்றுக்குறாங்க, நான் அந்த இடத்த கற்றுக்குறாங்கன்னு தான் பார்க்குறேன். அந்த இடத்துல இது ரொம்ப அத்தியாவசியப்பட்ட ஒரு விஷயம். இட் இஸ் நெவர் லேட் டு லேர்ன் சொல்லுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் அவங்க கற்றுக்கிட்டாங்க, அதை சரி பண்ணுறாங்க சொல்லணும். இதெல்லாம் நான் ஏற்றுக்கதாங்க செய்வேன். அந்த இடத்துல தவறு இருந்து அதை சரிப்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கி கூட அந்த மாதிரி அணிகள் வந்து நீங்கள் மரத்து மேலே ஏறாதன்னு சொன்னது திமுக முதல்வர், இன்னைக்கு முதல்வரும் சொல்லியிருக்கிறாரு. கனிமொழி அக்கா சொன்ன வீடியோ நான் பார்த்துருக்கிறேன். மரத்து மேலே ஏறாத, மது ஒழிப்பு மாநாட்டில் குடிக்காதன்னு அந்த கம்பி, இரும்பு கம்பி தூணெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதுன்னு திருமானேன். கட்சியை கால் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் வச்சு கட்டமைச்ச திருமானன்னு சொல்கிற நிலமே இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு 4-5% டீவியன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. தாவேக்கா அதை கற்றுக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு முகாந்திரம் தேடுறாங்க, ஒரு வழி பார்க்குறாங்க. நான் அதை ஆதரவு தான் கொடுப்பேன். அது தாவேக்கா அப்படின்னும்போது அது ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுதா? இல்லை, இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக இந்த கட்சி கட்டமைப்பு, கூட்டணி, இவ்வளோ பெரிய மீடியா ஸ்ட்ரென்த்லாம் வச்சுருக்கும் போது இந்த கட்சியை எப்படியாவது தற்கூரின்னு பிராண்ட் பண்ணிடணுன்றது இவங்களோட ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது. ஆனால் உண்மையில் தற்கூரி யாருன்னு கேட்டிங்கன்னா நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் சொல்லுவேன். நம்ம ஊரில் ஒரு செமிகண்டக்டர் பாலிசி கிடையாது, ஒரு ஏஐ பாலிசி கிடையாது. பக்கத்து ஊருக்கு 1.25 லட்சம் கோடி ஆந்திராவுக்கு போயிடுச்சு கூகுளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஏன்டா அங்கே போச்சுன்னு கேட்டால் மனசாட்சியே இல்லாமல் ஒரு பதில் சொல்கிறாங்க. அது வந்து இவ்வளோ தண்ணி வேணுமாங்க, இவ்வளோ கரண்ட் வேணுமாங்க, நாளைக்கு இவ்வளோ லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், இவ்வளோ லட்சம் கோடி அது வந்து ஜிடிபி வளர்த்து கொடுக்கும், இம்போர்ட் கொண்டு வந்து கொடுக்கும், எந்த அறிவே இல்லாமல் ஒரு முட்டு கொடுக்குறாங்க. அப்போ வந்து 49 லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு தாமிரபரணிலேருந்து சிப்காட் மூலமாக எடுத்து குளிர்பான கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கோமே, அந்த தண்ணி எங்கேருந்து வந்தது? ஒரு வேப்பர் டெக்னாலஜிக்கு கடல் தண்ணியை டீசலனைஸ் பண்ணி கொடுக்கணுன்ற அறிவே இல்லாத இவங்க தற்கூரியா? இல்லை கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்தில் பசங்களை கண்ட்ரோல் பண்ண தெரியாது இவங்க தற்கூரியான ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஸோ அதுதான் சொன்னேன், அதுக்கு டீப்பாக பேசினா அவங்க இன்னும் காயப்படுவாங்க. பேசுவோம், நிறைய நாட்கள் இருக்கு பேசுவோம். இறுதியாக ஒரு கேள்வி. இந்த மாத இறுதியில் அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் ஆயிரும் எதிர்பார்க்கலாமா? இல்லை, ரொம்ப சீக்கிரம் சொல்லியிருக்காங்க, நவம்பர் மிட்லேன்னு சொன்னாங்க. பட் நான் அது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. கட்சியிலேருந்து அறிவிக்கை வரும்போது நீங்கள் பார்த்துக்கங்க. நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங். Vicura Wellness Clinic. Cool Scalping Procedure. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise.